வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வருடத்திலேயே ஒரே ஒரு முறை தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அது எங்கேருந்துன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரோலேருந்து தான் வந்திருக்கு. ஆமாங்க, இஸ்ரோலேருந்து 2024க்கான ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு 10th பாஸ் டு எனி டிகிரி. நீங்கள் மினிமமே 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அவங்களுக்கும் அங்கே வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பெர்மனன்ட் ஜாப் தான். அது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 10/9/2024 சொல்லியிருக்காங்க. இதுதான் இஸ்ரோலேருந்து வந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இஸ்ரோலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்னென்ன மாதிரி போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எந்த லொக்கேஷன்னு பாருங்கள். வெள்ளிமலை நியர் திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் பெங்களூருன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி வேக்கன்சி, எவ்வளோ வேக்கன்சி, என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலுக்கு பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதுக்கு உங்களுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். வித் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதில் 3 years டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதாவது நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் முடிச்சிருக்கணும், வித் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெல்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா SSLC பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ப்ளஸ் ITI முடித்தவங்களுக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு 2 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதுக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் SSLC முடிச்சிருந்தாவே போதுமானது. ப்ளஸ் அது கூட IIT முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இனி எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேடில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூனருக்கு பாருங்கள் ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதுக்கும் ஆரம்ப கல்வி தகுதி பார்த்திங்கன்னா SSLC முடிஞ்சிருந்தாவே போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கானிக், ஆட்டோ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதுக்கும் SSLC பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ப்ளஸ் ITI இன் மெக்கானிக், ஆட்டோ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரேட் ஃப்ரம் NCTVன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிட்டருக்கும் ஸ்டார்டிங் நீங்கள் SSLC முடிச்சிருந்தால் போதுமானது. மெக்கானிஸ்ட்டுக்கு பாருங்கள், மெக்கானிஸ்ட்டுக்கும் ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதுக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா SSLC ப்ளஸ் ITI இன் மெக்கானிக்ஸ் ட்ரேடில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கல் டிரைவர், அதாவது ஹெவி வெஹிக்கல் டிரைவருக்கான போஸ்ட். அதுக்கு பார்த்திங்கன்னா 5 போஸ்ட் விட்டுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் 5 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது வெஹிக்கல் ட்ரைவ் பண்ணுறதுல, அதாவது ஹெவி வெஹிக்கல் ட்ரைவில் உங்களுக்கு 5 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கான டிரைவிங் லைசன்ஸும் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட் வெஹிக்கல் டிரைவர், அதாவது லைட் வெஹிக்கல் டிரைவருக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதுலேயும் பாருங்கள் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் போதும். டிரைவிங்கில் உங்களோட வேலிடான லைசன்ஸையும் நீங்கள் அவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதாவது 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிமிலர் கெப்பாசிட்டி, அதாவது உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஹோட்டல் கேன்டீனில் உங்களுக்கு ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தாவே நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கான பே லெவல் கொடுத்துருக்காங்க. குக்குக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 19,000 to 63,000 வரைக்கும் அவங்க பே லெவல் கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட் வெஹிக்கல் டிரைவருக்கு பாருங்கள், பே லெவல் 19,900 to அதே மாதிரி 63,000 வரைக்கும் பே லெவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கல் டிரைவருக்கு அதே 19,000 to 63,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கானிஸ்ட்டு, ஃபிட்டரு, மிஷின், ஆட்டோ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா டியூனரு, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, வெல்டர், இந்த போஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் பியில் வருது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியை 21,700 to 69,100 வரைக்கான பே லெவல் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 44,000லேருந்து 1,42,000 வரைக்கும் பே லெவல் வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல பே தான், அதுவும் வந்து இஸ்ரோவில் சூப்பரான ஒரு ஜாப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் +5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதர் OBC கேண்டிடேட்ஸ் அப்படின்னா +3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம். 18 இயர்ஸ் to 35 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். SC/STனா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அதே OBCனா 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் பார்த்திங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு பாண்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த பாண்ட் டேட்டில் வந்து நீங்கள் வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டகரிஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். அதாவது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேரெக்ட் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டைம் டியூரேஷன் பாருங்கள் 90 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து கரெக்டான கொஷின்ஸ்க்கு 1 மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. ராங் கொஷினுக்கு பார்த்திங்கன்னா 0.33 மார்க்ஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ மார்க்ஸுக்கு எவ்வளோ எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 80க்கு 32 எடுக்கணும் ரிட்டன் டெஸ்ட்டில். ஸ்கில் டெஸ்ட்டில் 100க்கு 50 எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து ஒன்லி இஃப் த போஸ்ட் இஸ் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 80க்கு 24 எடுத்தால் போதும். ஸ்கில் டெஸ்ட்டில் 100க்கு 40 எடுத்தால் போதும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே வந்து மினிமம் மார்க்காக தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலபஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சிலபஸ்ன்னு இதையும் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட கரெக்டான இமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்டிமேட்டட் டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட், அதாவது ரிட்டன் டெஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து எது மூலிமா உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இமெயில் மூலிமாவும் அவங்களோட வெப்சைட் மூலிமா தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து கரெக்டாகவும் கம்பல்சரியாகவும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைல பாருங்கள். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலிமா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 27/8/24 ஓப்பன் ஆகி 10/9/24 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 27/8 தான் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து 10/9/24 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. எவ்வளோ கேபியில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் அவங்க வந்து எடுத்துக்குவாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ்லையும் இருக்குது, நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து நம்ம வந்து 750 வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதில் பாருங்கள் அதாவது SC/ST கேண்டிடேட்ஸு PWBT கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ் சர்வீசஸ் மேன்ஸ்க்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபீஸையுமே வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து அதர் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 500 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரிட்டைனிங் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 வந்து அவங்க வந்து வச்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா நம்ம வந்து இனிஷியலாக 750 பே பண்ணிடணும். பே பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே வந்து அதர் கேட்டகரிஸ்க்கெல்லாம் 500, அதாவது 250 அவங்க வச்சுட்டு 500 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 27/8/2024 டியூஸ்டே ஓப்பன் ஆகுது. அதே பார்த்திங்கன்னா 10/9/2024 டியூஸ்டே வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டேட் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா அடுத்த நாள், அதாவது
ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் 11/9/2024 அன்றைக்கி வெனஸ்டே அன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது 1 டே வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்களெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இஸ்ரோவில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவாகவே இருக்கும். அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நோட்டிஃபிகேஷனாக வந்து இருக்கும். அதனால் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.